ஜெய் ஸ்ரீராம். இந்த கதையை பகவான் ஸ்ரீராமரின் பாத தாமரைகளுக்கு அர்ப்பணிக்கிறேன். வணக்கம், எனது சேனலுக்கு வருக. இன்று நாம் ராமாயணத்தில் அதிகம் அறியப்படாத ஒரு நபரின் கதையே சுவர்ச்சலாவில் இருந்து கற்றுக்கொள்வோம். அசல் ராமாயணத்தில் சுவர்ச்சலா குறிப்பிடப்படவில்லை என்றாலும் சில பிராந்திய நாட்டுப்புற கதைகள் மற்றும் மரபுகள் அவளை சூரிய கடவுளின் மகளாகவும் ஹனுமானின் மனைவியாகவும் சித்தரிக்கின்றன. கதை அவர்களின் திருமணம் மற்றும் அவர்களின் வாழ்க்கையில் அவரது பங்கை சித்தரிக்கிறது. ஹனுமான் சூரிய கடவுளிடம் இருந்து அறிவு பெற்ற கதை இந்து புராணங்களில் ஒரு பிரபலமான சம்பவம். பல்வேறு நூல்களின்படி அனுமன் சூரியனை தனது குருவாகவும் ஞானம் அடையவும் கோரினார். வால்மீகி ராமாயணம் அனுமன் அறிவையும் கற்றலையும் பெற மிகவும் ஆர்வமாக இருந்ததாகவும் சூரிய கடவுளை தனது குருவாக தேர்ந்தெடுத்ததாகவும் குறிப்பிடுகிறது. அவர் பணிவுடன் சூர்யா தேவிடம் சென்று அவரை தனது சீடராக ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார். சூர்யா தேவ் முதலில் தயக்கம் காட்டினார், ஏனென்றால் அவர் எப்போதும் இயக்கத்தில் இருந்தார், மேலும் அனுமனுக்கு கற்பிப்பது கடினமாக இருக்கும். ஆனால் அனுமன் தனது அர்ப்பணிப்பை வெளிப்படுத்தி சூரியனின் தேருடன் பறந்து தனது போதனைகளை பெற்றார். பராசர சம்ஹிதையின் சில பதிப்புகளில் கதை சற்று வித்தியாசமானது. சூர்யா ஹனுமானின் திறனை உணர்ந்து அவரை தனது சீடராக அழைக்கிறார். அனுமனின் ஈடு இணையற்ற பக்தியையும் சக்தியையும் கண்ட சூர்யா அவருக்கு வேதங்களையும் பல்வேறு வகையான அறிவையும் கற்பிக்க ஒப்புக்கொள்கிறார். ஹனுமான் சூர்யா தேவ்வை தனது குருவாக கொண்டு அவரிடமிருந்து கல்வியை பெறத் தொடங்கியபோது சூர்யா தேவ் அவருக்கு அறிவின் முக்கியத்துவத்தை விளக்கினார். சூரிய பகவான் 9 வகைகளில் 5 வகையான அறிவை கொடுத்தார். இருப்பினும் சூர்யா தேவால் 4 வகையான அறிவை கொடுக்க முடியவில்லை, ஏனெனில் அவை திருமணமான நபருக்கு மட்டுமே வழங்கப்படலாம். எனவே சூரிய தேவ் ஹனுமானை திருமணம் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார், மேலும் அவரது மகளுக்கு சுவர்ச்சலாவின் பெயரை பரிந்துரைத்தார். வித்யாவின் அறிவை பெற ஒரு நபரை திருமணம் செய்ய வேண்டும் என்று அவர் கூறினார். ஹனுமான் தனது வாழ்நாள் முழுவதும் பிரம்மச்சாரியாக இருப்பேன், திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று பதிலளித்தார். சூரிய தேவ் அவர்கள் கவலைப்பட வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார், மேலும் தனக்கு ஒரு மகள் சுவர்ச்சலா இருப்பதாகவும் அவர் ஒரு துறவி என்றும் கூறினார். அவர் சுவர்ச்சலாவை மணந்தால் அவரது பிரம்மச்சரியம் தொடரும், மேலும் அவர் கல்வியை அடைய முடியும் என்று சூரிய கடவுள் அனுமன் ஜியிடம் கூறினார். ஹனுமான் சூரிய கடவுளின் இந்த ஆலோசனையை ஏற்று சுவர்ச்சலாவை மணந்தார். இவ்வாறு ஹனுமான் தனது குருவின் கட்டளையை பின்பற்றினார். திருமணத்திற்குப் பிறகு சூரிய பகவான் மீதமுள்ள 4 வகையான அறிவை ஹனுமானுக்கு வழங்கினார். சுவர்ச்சலாவுக்கும் அனுமனுக்கும் இடையே ஒரு தனித்துவமான உறவு இருந்தது. இந்த திருமணம் பூமியில் மட்டுமல்ல, பரலோகத்திலும் ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்தது. 2 பெரிய ஆத்மாக்கள் ஒருவருக்கொருவர் எவ்வாறு மரியாதை செலுத்துகிறார்கள் மற்றும் ஒருவருக்கொருவர் ஆதரவளிக்கிறார்கள் என்பதற்கு அந்தந்த சபதங்களை பின்பற்றுகிறார்கள். உயர்ந்த இலட்சியங்களை பின்பற்றுவது மற்றும் குருவுக்கு கீழ்ப்படிவது எப்படி என்பதை இந்த கதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. உறவுகள் எந்த வடிவத்தில் இருந்தாலும் உண்மையான விசுவாசத்துடனும் மரியாதையுடனும் கையாளப்பட வேண்டும். சுவர்ச்சலாவின் கதை சர்ச்சைக்குரியதாக இருந்தாலும் அனுமனைப் பற்றிய தனித்துவமான கண்ணோட்டத்தை வழங்குகிறது. ராமாயணம் பரந்த மற்றும் விளக்கத்திற்கு திறந்தது மற்றும் பிராந்திய மரபுகள் காவியத்தை கவர்ச்சிகரமான வழிகளில் வளப்படுத்துகின்றன. கீழே உள்ள கருத்துகளில் சுவர்ச்சலா பற்றிய உங்கள் எண்ணங்களை எனக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ராமாயணம் மற்றும் பிற இந்து புராண தலைப்புகள் பற்றிய கூடுதல் உள்ளடக்கத்திற்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.